ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாவட்ட மையம் மதுரை. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாவட்ட மையம் மதுரை. அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள். பல கடந்த 23/5/2026 அன்று நாமக்கல்லில் நமது மாநில மையத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அனைவரும் அறிவீர்கள். அதில் இந்த கூடுதலாக அரசாங்கம் பிடித்தம் செய்யப்போகுது அப்படிங்கிறதுக்கு ஆட்சேபனை செய்யும் விதத்தில் எல்லோரும் மனுக்களை கூடுதல் நிதிச் செயலாளர் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் சென்னை அப்படிங்கிற அட்ரஸ்க்கு அனுப்புங்க அப்படின்னு மாதிரி படிவங்களை கொடுத்து இதனை ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஆதார கிளைகள் தலைவர்கள்ட்ட கொடுத்து கிளைகளில் இருக்கக்கூடிய மெம்பர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்ட்டையும் கையெழுத்து வாங்கி முடிஞ்சவரை கூடுமானவரை அதிகமான எண்ணிக்கையில் எத்தனை மெம்பர்கள்ட்ட வாங்க முடியுமோ அத்தனை மெம்பர்கள்ட்ட வாங்கி அரசாங்கத்தோட கூடுதல் நிதிச் செயலாளர்களுக்கு இந்த ஆட்சேபனை மனுக்களை நேரடியாகவே மாவட்ட மையம் மூலமாக அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்தபடிக்கு கூடுதல் நிதிச் செயலாளருக்கு எல்லோரும் மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 300 மனுக்களுக்கு மேலே மதுரை மாவட்டத்திலிருந்து 3 ஆதார கிளைகள் இருந்தோம். திருமங்கலம் தான் அதிகமாக வந்தது, 301 அப்ளிகேஷன். அதே போல் வாடிப்பட்டி, மதுரை மாநகர் எல்லாம் சேர்த்து நம்ம 18/6 அரசின் நிதிச் செயலாளர் அவர்களுக்கு மாநில மையம் வழங்கிய அறிவுரைகளின்படி அனுப்பி வைத்தோம். இதுக்கு இடையில் அரசாங்கம் இந்த கோரிக்கைகள், அதாவது NHIS கூடுதலாக நிதி பிடிக்கிறது, அது சம்பந்தமாக GOMS நம்பர் 123 நிதி H1 டிபார்ட்மெண்ட் டேட்டட் 23/6/2026 இதுவரை 497 ரூபாயாக பிடிக்கப்பட்ட அந்த NHIS தொகையை கூடுதலாக்கப்பட்டு 644 ரூபா பிடிங்க ஒவ்வொரு ஓய்வூதியருக்கும், குடும்ப ஓய்வூதியருக்கும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. உத்தரவு போட்ட அந்த உத்தரவு வந்துருச்சு. எல்லாருக்கும் அந்த உத்தரவை கம்யூனிகேட் பண்ணோம். உடனே மாநில மையம் என்ன செஞ்சாங்க, 1/7/2026 இதை ஒவ்வொரு ஓய்வூதியரும் இந்த அரசாங்க உத்தரவை அமுல்படுத்தக்கூடாது, கூடுதலாக 1/7/2026 இருந்து கூடுதலான NHIS தொகையாக ரூபாய் 644 பிடித்தம் செய்வதை தடை செய்ய வேண்டும், ஆட்சேபிக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு ஓய்வூதியர் மற்றும் குடும்ப ஓய்வூதியரும் நேரடியாகவே அவங்க எங்கெங்கே பென்ஷன் வாங்குகிறாங்களோ அந்த சப் ட்ரெஷரியோ டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியோ அவங்களுக்கு நேரடியாக மனுக்களை அனுப்பிச்சி விட்டு அதோட ஒரு நகலை சம்மந்தப்பட்ட ஆதாரக்கிளை தலைவர்களுக்கு கொடுத்து அதை மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஆதாரக்கிளை தலைவர்கள் மாவட்ட மையங்களுக்கு அனுப்பிச்சு இன்டர்ன் அதை மாவட்ட மையம் சென்னையில் இருக்கக்கூடிய ROA மாநில மையத்திற்கு அனுப்பி வைக்கும்படி மாநில மையம் அறிவுரைகள் வழங்கியிருந்தது. அந்தபடிக்கு இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் பெட்டிஷன்ஸை ஒவ்வொரு கிளையிலிருந்தும் அப்ஜெக்ஷன் பெட்டிஷன்ஸ் அவங்க நேரடியாக சம்மந்தப்பட்ட சப் ட்ரெஷரி இல்லை டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி கொடுத்ததோட காப்பி ஒவ்வொரு ஆதாரக்கிளை தலைவர்களும் வாங்கி மாவட்ட மையத்திற்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் மதுரை மாநகர் 14 அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதே போல் திருமங்கலம் ஆதாரக்கிளை தலைவர் 50 பேர்கிட்ட ஆட்சேபனை மனுக்கள் அவர்கள் நேரடியாக கிளைத்தலைவர்கிட்ட கொண்டு சப் ட்ரெஷரியில் கொடுத்துட்டு அதோட நகல்களை வாங்கி அனுப்பிச்சிருந்தாருங்க. அதே போல் லைக்வைஸ் வாடிப்பட்டி ஆல்சோ 6 மனுக்கள் அவர்களை மெம்பர்களை கொடுக்க சொல்லிவிட்டு காப்பி எடுத்து இங்கே அனுப்பிச்சிருந்தாங்க. ஆக மொத்தம் 70 மனுக்கள் இந்த ஒவ்வொரு சப் ட்ரெஷரிக்கும் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரிக்கும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் உள்ள ஆதார கிளைகள் 3 மாவட்ட மையத்திற்கு வரப்பெற்றவை. அதாவது ட்ரெஷரிக்கு கொடுத்ததோட காப்பி 60, 70. என்னடா மதுரை 14, திருமங்கலம் 50, வாடிப்பட்டி 6, ஆக மொத்தம் 70 அப்ஜெக்ஷன் பெட்டிஷன்ஸ் அவங்க ட்ரெஷரி கொடுத்ததோட காப்பி வந்துருந்துச்சுங்க. அதை மாநில மையத்திற்கு நாங்கள் உடனடியாக அனுப்பி வைத்து விட்டோம். அனுப்பிச்சி வச்சு மாநில பொதுச் செயலாளர்களுக்கு அனுப்பிச்சி வச்சிட்டோம். அதற்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த அப்ஜெக்ஷன் பெட்டிஷன்ஸ் வந்தது இருக்கட்டும்,
15/7/2026 ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் வந்து எல்லா கிளைகள்லேயும் வரக்கூடிய 31/7/2026, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த அரசாங்க உத்தரவு 123 டேட்டட் 24/6/2026 எதிர்த்து, அதாவது NHIS ரூபாய் 644 ஓய்வூதியரோ குடும்ப ஓய்வூதியரோ யார்ட்டிருந்தும் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக வாய்ப்புள்ள அரசு அலுவலகங்களுக்கு எதிராக அவங்க அந்தந்த ஆதார கிளைகள் நடத்தி அதற்குண்டான வாட்ஸ்அப் மூலமாக வரக்கூடிய ஃபோட்டோக்கள் மற்றும் அறிக்கை யார் யார் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றார்கள், அதாவது அந்த ஆதார கிளையில் நிர்வாகிகள் அப்புறம் மெம்பர்கள் எத்தனை பேர் பங்கேற்றாங்க அப்படின்னு போட்டு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணதோட ஃபோட்டோ காப்பி எல்லாத்தையும் கவரிங் லெட்டர் 2 வச்சு 2 லிஸ்ட்டு வச்சு காப்பி அது ஏன்னாட்டா இங்கேருந்து வந்து நகல் எடுக்க வேண்டியிருக்க தேவையில்லை. அவங்களே எடுக்கிற லிஸ்ட்டில் 2 எடுத்துட்டாங்கன்னா, அதே மாதிரி ஃபோட்டோ காப்பி 2 அனுப்பிச்சிட்டாங்கன்னா அது வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். ஃபோட்டோ ஒன்றும் தப்பு இல்லை. ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு தான் அனுப்பணும் அப்படிங்கிறது இல்லைங்க. ரிப்போர்ட் காப்பி தான் இம்மிடியட்டாக எத்தனை பேர் பங்கேற்றாக அவரோட டீட்டெயில்ஸ் விவரம் அப்படிங்கிற விவரம் ஒவ்வொரு ஆதார் கிளை தலைவர்களும் 31/7 வந்து மாவட்ட மையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். 31/7 நடைபெற்ற பிறகு அதுக்கு ஒரு லெட்டர் ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு ஆதார் கிளை தலைவருக்கும் 3/8 அனுப்பிச்சி வைங்க. ஏன்னாட்டா 31/7 வந்து வெள்ளிக்கிழமையாக போகுது. வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்பலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. திருமங்கலம், வாடிப்பட்டி as well as மதுரை மாநகர் எல்லாரும் எடுக்கிற ஃபோட்டோஸை வாட்ஸ்அப்பில் 31/7/2026 அன்றே வெள்ளிக்கிழமை அன்றே மாவட்ட மையத்திற்கு அனுப்பிவிட்டீர்கள் என்றால் மாவட்ட மையம் இன்டர்ன் வில் பி சென்ட் டு தி ஸ்டேட் சென்டர், ROA ஸ்டேட் சென்டர் ஜென்ரல் செக்ரட்டரிக்கு அனுப்பிச்சிடலாம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா 15/7 ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. GS கண்டன ஆர்ப்பாட்டம் ஆதார கிளைகளில் வாய்ப்புள்ள அலுவலகங்களை முன்பாக நடத்துனதுக்கு பிறகு, இது 31/7 நடத்தி முடிச்சின பிறகு, அந்த லிஸ்ட்டையும் பார்ட்டிசிபெண்ட்ஸோட இதுவும் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸோடு அனுப்பிச்ச பிறகு 12/8 புதன்கிழமை வருது 12/8 மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இந்த NHIS ரூபாய் 644 ஓய்வூதியர் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் யார்ட்டிருந்துமே பிடிக்கக்கூடாது என்பதை ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக எல்லா கிளைகளும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி அது சம்மந்தமாக அறிக்கையும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது சம்மந்தமாக நம்ம ஜெயராமன் மாவட்ட துணைத் தலைவர் அவர்கள் அன்றைக்கு தேதிக்கு தல்லாகுளம் காவல் ஆய்வாளர் அவர்களிடம் அலுவலகத்துக்கு சென்று அதற்கு உண்டான அனுமதி வாங்குவதற்காக கடிதம் கொடுத்து வந்துள்ளார். எனவே தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகளை மதுரை மாவட்ட மையம் மேற்கொண்டுள்ளது. இதில் வந்து 31/7 வந்து அதிகபட்சமான அங்கத்தினர்களையும் கிளையின் நிர்வாகிகளையும் சேர்த்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒவ்வொரு ஆதார கிளையும் அந்தந்த ஆதார கிளையில் உள்ள ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு முன்பாக நின்று நடத்திவிட்டு அது சம்மந்தமான அறிக்கை யார் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, நிர்வாகிகள் எத்தனை பேர், மெம்பர்கள் எத்தனை பேர், ஸோ அதை எடுத்த ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். அதே போல் 12/8 அது இனிமேல் தான் வரப்போகுது. முதல்ல 31/7 எல்லோரும் இந்த அரசு, அதாவது மாநில மையம் அறிவுறுத்திய அந்த அறிக்கைகளை உடனடியாக அனுப்பி வைக்கும்படி 31/7 பிறகு 3/8 என்னோட 31/7 வந்து வெள்ளிக்கிழமை, 1ஆம் தேதி சனிக்கிழமை வந்துடுது, 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எனவே அவங்க அறிக்கை அன்றைக்கே அனுப்பிச்சா கூட அது வந்து சேர்றதுக்கு 3ஆம் தேதி ஆயிரும். அதனால் மாவட்ட மையத்திற்கு 31/7/2026 நடைபெற்ற வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கின்ற அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் அறிக்கை நகலை மாவட்ட மையத்திற்கு அன்றே அனுப்பி வைத்தால் அது வந்து 3/8 திங்கட்கிழமை அன்றைக்கி இங்கே வந்து சேரும் என்பதை சொல்லி 31/7 கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அது வந்து ஆதார் கிளைகள் ஒரு ஆஃபீஸுக்கு முன்னாடி நடக்கணும். லைக்வைஸ் 12/8/2026 புதன்கிழமை அன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இந்த ஆதார் கிளை தலைவர்கள் மற்றும் மாவட்ட மையத்தில் உள்ள நிர்வாகிகள் தலைவர் எல்லாம் சேர்ந்து நடத்த மாநில மையம் அறிவுறுத்தி உள்ளது என்பதை சொல்லி இதனை சிறப்பு நடத்தி மதுரை மாவட்டத்தில் அருமையாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி முடிக்கப்பட்டன என்ற ஒரு நற்பெயரனை ஈட்டி தருமாறு எல்லா ஆதார கிளை தலைவர்களையும் கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள். பல தொடர்ந்து இதை வந்து வலியுறுத்திக்கிட்டே ஒவ்வொரு மெம்பருக்கும் பார்க்குற மெம்பர், பார்க்கப்படாத மெம்பர்கள் இருக்காங்கல்ல, வர முடியாமல் இருப்பாங்க, வேறு இடத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி 31/7 நடக்குதப்பா எல்லோரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது, NHIS 644 பிடிக்கிறதை எதிர்த்து தான் ஆட்சேபனையாகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அரசுக்கு எதிராக நடைபெறுகிறது என்பதை இந்த காணொலியை காணும் நண்பர்களும் சரி, மற்றபடி ஏற்கனவே ஆதார கிளை தலைவர்கள் மூலமாக வரப்பட்ட செய்தியை அறிந்த மெம்பர்களும் சரி, ROA மெம்பர்களும் சரி, தனக்கு தெரிந்த செய்திகளை தனக்கு தெரியாத மெம்பர்களுக்கெல்லாம் உடனடியாக கன்வே பண்ணி அவர்களாலும் எத்தனை பேருக்கு அந்த செய்தியை பரப்ப முடியுமோ எல்லாருக்கும் பரப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தை
வெள்ளிக்கிழமை 31/7/2026 அன்று சிறப்பாக நடத்தி முடித்து முதல் அறிக்கையை அனுப்பி வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றோர் சங்கத் தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள். பல நன்றி.